நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. வாக்காளர் எண்ணிக்கையை அதிகப்படுத்த USAID அமைப்பிடம் இருந்து 183.78 கோடி ரூபாய் நிதியை பெறவில்லை என அமெரிக்க தூதரகம் கூறியுள்ளதாக மத்திய அரசு மாநிலங்களவையில் வியாழக்கிழமை தெரிவித்தது. வாக்காளர் எண்ணிக்கையை அதிகப்படுத்த USAID அமைப்பின் நிதி பயன்படுத்தப்பட்டதா என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் பிரிட்டாஸ் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த வெளியுறவு இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங், கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட 7 ஒப்பந்தங்களை தவிர்த்து USAID நிதியின் கீழ் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கான செலவுகள் குறித்த தகவல்களை சமர்ப்பிக்குமாறு டில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகத்திடம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்தியாவில் இத்திட்டங்களை செயல்படுத்தும் அரசு சாரா அமைப்புகள் குறித்த தகவல்களையும் மத்திய அரசு கேட்டிருந்தது. இதையடுத்து 2025 ஆகஸ்ட் 15ஆம் தேதியுடன் USAID மூலம் மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் முழுமையாக நிறுத்திக் கொள்ளப் போவதாக அமெரிக்க தூதரகம் ஜூலை 29இல் தெரிவித்தது. இப்போது வரை 83% அமெரிக்க நிதியுதவி திட்டங்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள் 100% நிறுத்தப்படும். 2022, 23 மற்றும் 24 ஆகிய ஆண்டுகளில் USAID மூலம் பெறப்பட்ட நிதி குறித்த தகவல்கள் அமைச்சகத்தின் வலைதளத்தில் உள்ளது. முன்னதாக USAID செயல்பாடுகள் குறித்த அமெரிக்காவில் ஆய்வு செய்யப்பட்ட போது இந்தியாவில் வாக்காளர் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட 184 கோடி ரூபாய் உட்பட உலகம் முழுவதும் தேர்தல்கள் மற்றும் அரசியல் நடைமுறைகளை வலுப்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட 4252 கோடி ரூபாய் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்க அரசின் செயல்திறன் செயல்பாட்டுத் துறை 2025 பிப்ரவரி 16இல் தெரிவித்தது என தெரிவிக்கப்பட்டது.